Hello friends, வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் டெக் அண்ட் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்படினா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். சுமார் 150 கோடி ஒளியாண்டு தூரத்தில் உள்ள ஒரு நட்சத்திர கூட்டத்தில் இருந்து வந்த ரேடியோ சிக்னல் ஒன்றை கண்டுபிடித்துள்ளதாக வானியலாளர்கள் கூறியுள்ளார்கள். இந்த மர்மமான சிக்னலை பூமிக்கு ஏலியன்கள் அனுப்பியிருக்கலாம் என்று ஒரு சிலர் கருத்து தெரிவித்துள்ளார்கள். மேலும் இந்த மர்மமான சிக்னல் கனடா நாட்டு டெலஸ்கோப் உதவியுடன் கண்டறியப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல மிகச்சரியாக இது என்ன விதமான ரேடியோ அலைகள் என்பதோ எங்கிருந்து வந்தது என்பது பற்றியோ எந்த விவரமும் தெரியவில்லை. மொத்தம் 13 ரேடியோ வேக அதிர்வுகளில் ஒரு அசாதாரணமான சமிஞ்சை 150 கோடி ஒளியாண்டு தூரத்தில் இருந்து திரும்ப வந்துள்ளது. ஒரு வினாடிக்கு சுமார் 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் ஒளி பயணிக்கும். இந்த வேகத்தில் ஒளி ஓராண்டு பயணித்தால் அடையும் தூரமே ஓர் ஒளியாண்டு தூரம் எனப்படும். எனவே வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் 150 கோடி ஆண்டுகள் பயணித்தால் செல்லக்கூடிய தூரத்தில் இருந்து இந்த மர்ம ரேடியோ சிக்னல் வந்துள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் ஒரே இடத்தில் இருந்து ரேடியோ வேக அதிர்வுகள் திரும்ப வரும் நிகழ்வு இதற்கு முன்பு ஒரே ஒரு முறை நடந்துள்ளது. ஆனால் அப்போது வேறொரு டெலஸ்கோப் உதவியுடன் அந்த சிக்னல் கண்டறியப்பட்டது. கனடாவில் உள்ள பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் ஓகனாகன் பள்ளத்தாக்கில் உள்ள சைம் வான் நோக்கியகம் தான் இந்த மர்மமான சிக்னலை கண்டுபிடித்துள்ளது. இந்த வான் நோக்கியகத்தில் கடந்த ஆண்டு நிறுவப்பட்ட 100 மீட்டர் நீள அரை உருளை வடிவ ஆண்டனாக்கள் உடனடியாக இந்த 13 ரேடியோ வேக அதிர்வுகளை கண்டுபிடித்துள்ளது. சுருக்கமாக சொல்ல போனால் FRB என்று அழைக்கப்படும் ரேடியோ வேக அதிர்வுகள் என்பது விண்வெளியில் தோன்றும் மில்லி செகண்ட் நீளமை கொண்ட பிரகாசமான பிளாஷ் போன்ற ஒளி. இதுவரை விஞ்ஞானிகள் 60 முறை இத்தகைய ஒற்றை ரேடியோ வேக அதிர்வுகளை கண்டுபிடித்துள்ளார்கள். ஆனால் திரும்ப ஒளிரும் மீளொலி ரேடியோ வேக அதிர்வுகளை காண்பது இது 2வது முறை என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளார்கள். அதேபோல இது ஏலியன்களின் ஸ்பேஸ்ஷிப் புறப்படும் போது உண்டாக்கிய ஒளியாக இருக்கலாம் என்று வானியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றார்கள். மேலும் இது போன்ற மர்மமான ரேடியோ வேக அதிர்வுகள் எதனால் தோன்றுகின்றன என்பதற்கு பல காரணங்கள் கணிக்கப்படுகின்றன. மிக வலுவான காந்தப்புலம் உடைய வேகமாக சுழலும் 2 நியூட்ரான் நட்சத்திரங்கள் ஒன்றிணைவதால் இத்தகைய வலுவான சமிஞ்சைகள் தோன்றலாம் என்கிறார்கள் விஞ்ஞானிகள். எனவே 150 கோடி ஒளியாண்டு தூரத்தில் இருந்து வந்த இந்த மர்மமான ரேடியோ சிக்னலை ஏலியன்கள் பூமிக்கு அனுப்பினார்களா அல்லது எங்கிருந்து வந்தது என்று விஞ்ஞானிகள் ஆராய்ந்து வருகின்றார்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.